loves you. Clap. Four. Jesus loves you. Clap, clap. Four. Jesus loves you. Clap, clap, clap. Four. Clap, clap, clap. Four. இப்போ நம்ம ஜிபிஎஸோட நம்ம தலைப்பு என்னன்னு கேட்டா ஜீசஸ் லவ்ஸ் யூ. சொல்லுங்க. ஏசப்பா என்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். சரி, ஓகே, சூப்பர். அது மாத்திரக்கூடாது. அவன் நம்ம மேல அன்பு செஞ்சதுனால ஏசப்பா என்ன செஞ்சாரு? அதுக்கு ஈடா என்ன சொன்னாங்க செஞ்சாரு? இப்போ உங்க ஃப்ரெண்டு கூட அன்பு வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்காக ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்க, ஸ்டேட்டஸ்ல அவங்க போட்டோ வைப்பீங்க. அதனாலனா அவங்க கல்யாணத்துனாக்க குடும்பத்தோட போவோம். ஏன்னா அதுல நம்ம அன்பு செய்யறதுனால நம்ம இதெல்லாம் பிரதிபலனா செய்வோம். இப்போ ஏசப்பா நம்ம மேல அன்பு வச்சாரு, அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? யாரு சொல்லுவா? யாரு சொல்லுங்க? சொல்லுங்க. சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். இதுதான் சொல்லணும். ஏன் சொல்லவே இல்லை? எல்லாருக்கும் தெரியுமா ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினார்னு? யாருக்காக சொல்லுங்க? எனக்காக. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்தார். எனக்காகவே அவர் மீண்டும் வரப்போகிறார். இப்போ இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் யாரோ கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஏசப்பா எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே.